ஏதோ படம் பார்க்கறதுக்கு வந்தாங்க போல. ஆட்டோட வந்தீங்களா, பார்க் பண்ணீங்களா, படம் பார்க்க போனீங்களான்னா கிடையாது. இந்த நேரத்துக்கு அந்த பசங்க ஜாலியாங்கன்னா ஆட்டோ ஓட்டி வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்ப குட்டியோட இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு என்னன்னா விஜய் ஒரு டைலாக் பேசுவார் பத்தியா, இந்த விஜயையே யான் தொட்டிங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி ஆக்ரோஷமா பேசுறனாலயும் சில வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஆன்லைன்ல உட்காந்து போட்டு இருப்பாங்க, இவங்களை எங்க பார்த்தாலும் அடிக்கணும்டா, இவங்களை ஓட விடணும்டா அப்படின்னு அவனுங்க ஆன்லைன்ல வீடியோ போட்டுட்டு சேஃபா வீட்டுல இருப்பாங்க. பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தரை வழி மறிக்கிறது ஃபர்ஸ்ட் தப்பு. தப்புனா தப்பு தாங்க, அது யார வழி மறைச்சாலும் தப்பு. இப்ப நாங்களே போயிட்டு ஒரு டிவி கேட்காரன போய் வா இப்படி நின்னு அவன் அசிங்கமா பேசிக்கிட்டு கை ஓங்குறது, இல்ல அசிங்கமான வார்த்தையில திட்டுறது, இல்ல கொலை மிரட்டல் விடுத்தால் எங்களையும் தான் தூக்கி ஜெயில போடுவாங்க. நாங்க வந்து சட்டம் தெரிஞ்சவங்க. இப்போ நான் வந்து ஒரு அட்வொகேட், எப்படி நந்தா எப்படி தூக்கி உள்ள போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். சோ நாங்க அடக்கி வாசிப்போம். இவன் போலீஸ்கார வீட்டு பையன், சோ இவனுக்கும் தெரியும் காலகாலமா அவங்க அப்பா போலீஸ்ன்றனால இது தப்பு அது தப்பு, இது செய்யலாம் அது செய்யக்கூடாதுன்னு இவனுக்கும் தெரியும். பட் இந்த 4-5 பேருக்கு தெரியுமா? தெரியாது. சோ அங்க பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா பேசி கை ஓங்கி அடிச்சு இந்த மாதிரி இஷ்யூஸை ஏற்படுத்தினால என்னாச்சு, அவன் போய் சைட்டா கம்ப்ளைண்ட். அந்த வீடியோ பைபிள்ல சொல்றான், டேய் தம்பிங்களா அமைதியா இருங்கடா, சொன்னேன் ஜெயிலுக்கு போயிட்டீங்கடா தம்பிங்களா அமைதியா இருங்கடா. அவனுக்கு தான் ஆக்சுவலா நம்ம ஒருத்தர் கிட்ட சைலண்டா பேச பேச அவங்க என்ன நினைச்சுக்கிறானுங்கன்னா பயந்துட்டோம். இதுதான் இப்ப இன்றைய காலத்து தலைமுறை நினைச்சேன். இதே அவனுக்கு 4 பேர் பேசும்போது என்ன அப்படின்னு போயிருந்தால் அவன் பயந்துருப்பான். பட் நம்ம வந்து எங்க வீடியோ எடுக்கிறாங்க, கேமரா இருக்கு, நம்மளும் ரியாக்ஷன் பண்ணி அங்க வந்து நாங்களும் வந்து அடிச்ச மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம சைலண்டா போறோம். பட் அதை அவனுக்கு பிளஸ் எடுத்துக்கிட்டு அடிக்கிறது, அப்புறமா வந்து அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் வாங்கினாலதான் இன்னைக்கு ஜெயில இருக்காங்க. சோ பைபிள் என்ன பண்ணிட்டான், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பசங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவனுங்க பாருங்க அது கூட தெரியல, ஐயோ இஷ்யூ ஆயிடுச்சு எங்கன்னா ஓடி போலாம்ன்ற அறிவு கூட இல்ல, அழகா சண்டையை போட்டுட்டு போயிட்டு தியேட்டர்ல போய் படம் பார்த்துருக்காங்க. சோ போனாங்க போலீஸ், கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே 4 பேரும் வந்து ஆட்டோ நம்பரை சொல்லி எப்ப ஏஞ்சி வாங்கணும்னு தூக்கி வந்து நிக்க வச்சாச்சு. அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடுறாங்க. இவன் வந்து அப்ப வந்து அந்த பசங்களுக்காக இவன் நின்னு பேசுறாங்க. ஆக்சுவலா அந்த பசங்களுக்கே தெரியும், அந்த பசங்க அழுகுறாங்க, நான் தெரியாம பண்ணிட்டோம்னா எங்களை விட்டுருங்கண்ணா, நாங்க சும்மா ஏதோ வீடியோ எடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டோம்னா. இதுதான் நான் கேக்குறேன், ஏன்டா இவ்வளவு தான் நிக்கிறீங்க 4 மணி நேரம் அவங்க கட்சியில இருந்து எவனும் வரலையான்னு கேக்குறேன். அவன் என்ன தெரியுமா சொன்னா, எங்களுக்கு யாருமே இல்ல, நாங்க யாரும் வரமாட்டாங்கன்றான். எனக்கு கஷ்டம் ஆயிடுச்சு, நான் நிக்கிறாங்க ஸ்டேஷன்ல நின்று அவன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பட் இருந்தாலும் பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ஒண்ணு நடக்கும்போது கம்ப்ளைண்ட் தராம எங்களால இருக்க முடியாது. சோ கம்ப்ளைண்ட் நாங்க வந்து கொடுத்துதான் ஆகணும், போலீஸும் அதுக்கு ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க.